அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த நாளுக்குள்ள கிளாஸ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவு நுன்சிஹா நஅதி பி கைரிம் மின்ஹா أو مثلها ألم تعلم أن الله على كل شيء قدير ألم تعلم أن الله له ملك السماوات والأرض وما لكم من دون الله من ولي ولا نصير أم تريدون أن تسألوا رسولكم كما سئل موسى من قبل ومن يتبدل الكفر بالإيمان فقد ضل سواء السبيل ود كثير من أهل الكتاب لو يردونكم من بعد إيمانكم كفارا حسدا من عند أنفسهم من بعد ما تبين لهم الحق فاعفوا واصفحوا حتى يأتي الله بأمره إن الله على كل شيء قدير وأقيموا الصلاة وآتوا الزكاة وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله إن الله بما تعملون بصير وقالوا لن يدخل الجنة إلا من كان هودا أو نصارى تلك أمانيهم قل هاتوا برهانكم إن كنتم صادقين بلى من أسلم وجهه لله وهو محسن فله أجره عند ربه ولا خوف عليهم ولا هم يحزنون. சதகல்லாஹுல் அலீம். இதோட தமிழ் மீனிங் நபியே, ஒரு வசனத்தை நாம் மாற்றினாலும் அல்லது அதை மறக்கடித்தாலும் அதற்கு ஒப்பானதை அல்லது அதைவிட சிறந்ததை நாம் கொண்டு வருவோம். அல்லாஹ் எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக பேராற்றலுடையவன் என்பதை நீர் அறியவில்லையா? வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹ்வுக்கே உரியது என்பதை நீர் அறியவில்லையா? நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு பாதுகாவலனும் இல்லை, உதவி செய்பவனும் இல்லை. நம்பிக்கையாளர்களே, இதற்கு முன்னர் மூசாவிடம் அவருடைய மக்கள் வீணான கேள்விகளை கேட்டதைப் போல் நீங்களும் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதரிடம் கேட்க விரும்புகிறீர்களா? எவர் இத்தகைய கேள்விகளை கேட்டு தன் நம்பிக்கையை நிராகரிப்பை கொண்டு மாற்றிக்கொள்கிறாரோ அவர் நேரான வழியை விட்டு மெய்யாகவே தவறிவிட்டார். வேதமுடையவர்களில் பெரும்பாலானவர்கள் நம்பிக்கையாளர்களாகிய உங்களை நிராகரிப்பவர்களாக மாறிவிட வேண்டுமே என்று விரும்புகிறார்கள். அவர்கள் உண்மை என்னதென தெளிவாக தெரிந்த பின்னும் இவ்வாறு அவர்கள் விரும்புவதன் காரணமெல்லாம் அவர்களுக்கு உங்கள் மீதுள்ள பொறாமைதான். ஆகவே அல்லாஹ்வுடைய மற்றொரு கட்டளை வரும் வரை அவர்கள் நீங்கள் மன்னித்து புறக்கணித்து வாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து மீதும் மிகவும் பேராற்றலுடையவன் ஆவான். மேலும் நீங்கள் தொழுகை கடைபிடித்தும் ஜக்காத்தை கொடுத்தும் வாருங்கள். ஏனென்றால் மரணத்திற்கு முன்னதாக உங்களுக்காக நீங்கள் என்ன நன்மை முன்கூட்டி அனுப்பி வைப்பீர்களோ அதையே அல்லாஹ்விடம் மறுமையில் பெற்றுக் கொள்வீர்கள். ஆதலால் இறப்பதற்கு முன்னரே இயன்ற அளவு நன்மை செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்குபவன் ஆவான். நபியே, கிறிஸ்துவரோ யூதரோ இருப்பதைத் தவிர மற்ற எவரும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று அவர்கள்தான் கூறுகிறார்கள். இது அவருடைய வீண் நம்பிக்கையே தவிர உண்மை அல்ல. ஆதலால் அவர்களை நோக்கி நபியே கூறுவீராக, நீங்கள் உண்மை சொல்பவராக இருந்தால் உங்கள் இக்கூற்றை ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். உண்மை அவ்வாறல்ல. எவர்கள் அல்லாஹ்வுக்காக நன்மை செய்து தன்னை முற்றிலும் அல்லாஹ்வுக்கே அர்ப்பணம் செய்து விடுகிறாரோ அவருக்கே அவர் செய்த நன்மையின் கூலி அவருடைய இறைவனிடத்தில் உண்டு. மேலும் இவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை, இவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். சதகல்லாஹுல் அலீம்.